நீங்கள் சொல்லுகிற எஃபிஷியன்ட் அதிகாரிகள், தமிழ் சொல்ல வேண்டுமென்றால் பழம் தின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் நினைத்தால் 1 வாரம் 10 நாளில் சரி பண்ண முடியும். அப்போ என்ன நடக்கணும் என்றால், நீங்கள் சாட்டையை சுழற்ற வேண்டும். தேவைப்பட்டால் யாரை வேணாலும் தூக்கி அடிச்சிடுவேன். எனக்கு போதை இல்லாத தமிழகம் வரணும், எனக்கு கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் இருக்காதீங்க. சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுங்க. அதுக்கு தாங்க உங்களை மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அந்த முனைப்பு குறைவா இருக்கு. முனைப்பு குறைவா இருக்கு. அதுக்கு அந்த சிங்கப்பெண் இது 2 முறை கேன்சல் ஆச்சு இல்ல சார்? அது சிங்கப்பெண்ன்றதே ஒரு காமெடி. கடுமையாக மக்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆட்சி மாற்றணும் வந்துட்டு இவங்க ஆட்சியிலும் இதே மாதிரினா அப்படின்ற கோபம் வரதான் செய்யும். குடித்தண்ணீர் வராததும் ஒரு பிரச்சனையா பல இடங்கள்ல பேசும். அப்ப நீங்க அந்த கட்டமைப்பு இல்ல, பலமா இல்ல, நிர்வாகம் இல்ல அப்படின்னு நம்ம பேசினதோட பிரதிபலிப்பு இதுன்னு எடுத்துக்கலாமா ஆரம்ப கட்டத்துல? நேரடியாகவும் மறைமுகம் இப்போ அவங்க கையில் சமூக வலைதளமும் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க சும்மானா நாங்கள் இல்லை அதெல்லாம் கிடையாது. சமூக வலைதளத்தில் தாவே கால மாதிரியே போடுவாங்க. தலைவா உன்னை நம்பி நான் ஓட்டு போட்டோம், என்ன தலைவா நீ இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அப்படியே போடுவாங்க. அது விஜய் அவர்கள் கொண்டு வந்த மரபு தானே சார்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அப்படி பண்ணவே இல்லையே. நீங்க தான் நாகரிக தொட்டிலாச்சே. இன்னைக்கு ஜோசியக்காரரை போட்டீங்க, அவருக்கே அவர் நேரத்தை பற்றி கணிக்க முடியல. அவருக்கே கணிக்க முடியலன்னா அவரை வச்சுட்டு விஜய் இயங்குவதாக நான் அறிகிறேன் அப்படின்லாம் பேச தெரியுதுல்ல. 13 நாளும் போராடினாங்களாங்க. நைட் அண்ட் டே அந்த பெண்களுங்க வாயை திறந்து பேசுனீங்களா? உங்களுக்கு மட்டும்தான் அறிவு காதலையும் வாயிலையும் மூக்கிலையும் ஊற்றுதா? மற்றவங்களாம் ஒன்றுமே இல்லாத இந்த பார்வை இருக்குல்ல, இதை மக்கள் வெறுக்கிறாங்க. இதை சொல்ல வர்றேன். இது விஜய்க்கு நடந்துடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் நீங்கள்ல, அதுக்கு டைம் கொடுங்க. உங்கள் வயிற்றுச்சலெல்லாம் கொட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன லாபம்? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம். இப்போ இது வரைக்கும் டிவிகேவோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறத அசஸ் பண்ணால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது முதல் கேள்வி. இரண்டாவது, 6 மாத காலம் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு திமுக தரப்பில் முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல விஷயங்களை எல்லாரும் பரவலாக மீடியாலையும் சரி கட்சிகளும் சரி எடுத்து பேசிட்டே தான் இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியிலையும் அவங்கள பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய கோபத்தை சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணுமா, இல்லை இந்த குறுகிய காலத்தில் இந்த விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுதா? உங்களுடைய பார்வை என்ன சார்? இவர்கள் இப்போதான் வந்திருக்காங்க. இதில் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சரவையில் இந்த தன்மை புரியறதுக்கே ஆகிடும். எப்படி 2-3 மாதம் ஆகும். அதிகாரிகள் போட்டு குழப்பறது இருக்குல்ல, அதிகாரிகள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஸ்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. அப்போ தான் அவர் நம்ம கைக்கு வந்துடுவார், நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு. எல்லா அதிகாரிகளும் சொல்லலை, ஆனால் பெரும்பாலும் இப்படி போனதுனால தான் ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அதிகாரிகளையும் நம்பாமல் கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாதிரி தனக்கான ஒரு ஆளுமையும் கொண்டு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆளுமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்போது இருக்கிற கொஞ்சம் பேர் வெளிப்படுத்துகிறாங்க, நான் அதை பார்க்குறேன். இப்போ சிடி நிர்மல்குமார் எடுத்திங்கன்னா மின்சார வாரியத்தில் ஏதோ பண்ணணுன்னு நினைக்கிறாரு. நீங்கள் பண்ணணுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த கீழே மின்வெட்டு இதெல்லாம் 2 வகையை நான் பார்க்குறேன். ஒன்று வெயில் காலத்தில் அதிக யூசேஜ்னால் வர்றது, 2 செயற்கையாக உருவாக்கப்படுவது, 3வது ஆள் பற்றாக்குறை கடுமையாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே அங்கே காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. இது எல்லாம் கடந்த ஆட்சியுடைய செயலற்ற தன்மை. இது எல்லாம் இப்போ இவர்கள் தலையில் விடியுது. இப்போ இந்த மாதிரி மின்வெட்டு வர்றது இல்லை உருவாக்கப்படுறது சோஷியல் மீடியாவில் பெருசாக போட்டு காமிக்கிறாங்க. கடுமையாக மக்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆட்சி மாற்றணும் வந்துட்டு இவங்க ஆட்சியிலும் இதே மாதிரினா அப்படின்ற கோபம் வரதான் செய்யும். குடித்தண்ணீர் வராததும் ஒரு பிரச்சனையாக பல இடங்களில் பேசும். அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் பண்ணணும். அதற்கு போர்க்கால அடிப்படைன்றது தெரிஞ்ச ஆட்களாக இருக்கணும். அது இவங்களுக்கு 20 நாளில் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப ஓவர். சட்டம் ஒழுங்கு பாதிப்பை நான் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தான் சட்டம் ஒழுங்குக்கு புதியவர். இந்த அதிகாரிகள், நீங்கள் சொல்லுகிற எஃபிஷியன்ட் அதிகாரிகள், தமிழ் சொல்ல வேண்டுமென்றால் பழம் தின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் நினைத்தால் 1 வாரம் 10 நாளில் சரி பண்ண முடியும்.
அப்போ என்ன நடக்கணும் என்றால் நீங்கள் சாட்டையை சுழற்ற வேண்டும். எப்படி? கூப்பிட்டு இன்னை வரைக்கும் நடத்தலை. ஏன் இதை ஒரு உள்துறை அமைச்சர், உள்துறை செயலர் அல்லது தலைமைச் செயலர் அல்லது ஹெச்ஓபிஎஃப் அவர் இருந்தார், இப்போ அவர் போயிட்டார், இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இப்போ இவர் செட்டில் ஆகிறதுக்கு நாள் ஆகும். அப்போ இவர்கள் சொல்லி போலீஸ் மாநாடு உடனே கூட்டுங்க, வந்தவொன்னே அந்த வேலை தான் செய்யணும். இப்போ இவர் மின்சாரத்துறை ஆய்வு நடத்துகிறாரு, இன்னொருத்தர் அறநிலைத்துறை ஆய்வு நடத்துகிறாரு, முதலமைச்சர் காவல்துறை அதிகாரிகளை வச்சு ஒரு ஆய்வு நடத்தணும். என்ன நடக்குது? நான் இப்படி, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு சட்டம் ஒன்று முக்கியம், அது என்ன வேலை கொடுக்குறதாலும் நான் ரெடியாக இருக்கேன், தேவைப்பட்டால் யாரை வேணாலும் தூக்கி அடிச்சிடுவேன், எனக்கு போதை இல்லாத தமிழகம் வரணும், குறிப்பாக சென்னை, இங்கே கஞ்சா புழக்கம், இந்த பாரு பப்பு இளந்தலைமுறையினர் இந்த இது எல்லாமே இருக்கக்கூடாது, எனக்கு கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் இருக்காதீங்க. சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுங்க, அதுக்கு தாங்க அவங்கள மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஸ்டவுட்னஸ்ஸு இருக்கணும். ஜெயலலிதாட்ட இருந்தது, பயந்தாங்க. அப்போ அது பண்ணணும். ரெண்டாவது உளவுத்துறை, அதை பக்காவாக இயக்கணும். எனக்கு உடனடி ரிப்போர்ட் வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும்னு. அதிகாரிகளுடைய முகதாட்சின்னு பார்த்தீங்கன்னா முட்டு சந்து தான். அப்போது உங்களுக்கு தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதிகாரிகளுக்கு இல்லை. இதே அதிகாரிகள் தான் அங்கே சல்யூட் வச்சுக்கலாம் நின்று இருந்தாங்க. அதே அதிகாரிகள் தான் ஸ்டாலின் நம்பினார். இன்றைக்கி அதே அதிகாரிகளால் தான் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதே அதிகாரிகளும் பொக்கையை தூக்கிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்கள செட்டிலாக விடலாமா? வேலை வாங்கணும், வேலை செய்ய. இது என் கவர்மெண்ட், என் கவர்மெண்ட்டில் எனக்கு இது நடக்கணும். நடக்கலைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களை விட நல்ல அதிகாரியை நான் தேடி எடுத்து போட தெரியும். எனக்கு தேவை வேலை செய்கிற அதிகாரி தான். பெஞ்சு தேய்க்கிற, என்கிட்ட சால் ஜாப்பு சொல்கிற, இல்லை சார் இது இப்படி தான் சிஸ்டம், இதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிற ஆள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எடுக்கணும். சோ அந்த முனைப்பு வந்து குறைவா இருக்கு. முனைப்பு குறைவா இருக்கு. அதுக்கு அந்த சிங்கப்பெண் இதை 2 முறை கேன்சல் ஆச்சு இல்ல சார்? அது சிங்கப்பெண்ன்றதே ஒரு காமெடிங்க. காமெடி எனக்கு புரியுது சார். ஆனா அதுவுமே அவங்க அவ்வளோ ஏற்பாடு பண்ணா அந்த சமயம் அந்த பக்கம் வந்ததால சொல்றேன். ஒரு ரெட் கார்பெட் போட்டு பெரிய பேனர் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, முதல்வர் கலந்துக்கிறாருன்னா 1 வாரம் 10 நாள் ரிஹர்சல் நடக்கும். முதல்வராக ஒருவரை நிற்க வைத்து அந்த பரேடு பண்ணுறவங்க, அந்த ஸ்குவாடு, மற்ற விஷயங்கள், அவருக்கு மரியாதை கொடுக்குறதுலாம் பலதும் 10 தடவை ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க. ஒரு செகண்டில் கேன்சல் பண்ணுறாரு. அதான் ஏன்? அது எதனால? அவர்கள் வந்த இது ரூட் அப்படி. ஸோ அப்போ நீங்கள் அந்த கட்டமைப்பு இல்லை, பலமாக இல்லை, நிர்வாகம் இல்லை அப்படின்னு நம்ம பேசினதோட பிரதிபலிப்பு இதுன்னு எடுத்துக்கலாமா ஆரம்ப கட்டத்தில்? அதுவும் எடுத்துக்கலாம். நீங்கள் கட்சியிலையும் அதே தான் 2 வருஷமாக அவர்கள் பெரிய அளவில் கவனம் செலுத்தலை. சேம் அதே இது ஆட்சியில் பண்ணாங்கன்னா உடனே வெடிச்சிடும். கட்சி வேறு, நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அவங்க சுதாரிக்கணும், சுதாரிக்கணும், நீங்கள் ஸ்பீடாக இருக்கணும். சில பேர் பாருங்களேன் நல்லா இருக்காங்கல்ல. இப்போ அந்த அறநிலையத்துறை அந்த தம்பி ரமேஷ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்காப்புல, அந்த விக்னேஷ் தெளிவாக பேசுகிறாப்புல. ஒரு நாளில் அதையும் மாற்றிட முடியாது, ஆனால் மாற்றத்துக்கு நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். பாட்டிலுக்கு 10 ரூபான்றதில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றாரு. அது நம்ம அந்த பேட்டி பார்க்கும்பொழுதே கரெக்டாகுது. இந்த இது பள்ளி கல்வித்துறை அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, ராஜ்மோகன். ஆமாம், அவர் கூட இருக்கிற அந்த ஐஏஎஸும் கிட்டத்தட்ட அதிலேயே அவரை மாற்றாமல் வச்சுருக்காங்க. காரணம் இந்த ஏஐ டெக்னாலஜி 9th கொண்டு வந்ததில் அவர் ஒரு ஆள். பள்ளியில் 6வதுலேருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி. அப்போ அந்த பாடத்திட்டங்கள் இதை நவீனப்படுத்துறதுல கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ அதில் நமக்கு என்ன விமர்சனம் ராஜ்மோகன் மேலெலாம்? இருமொழி கொள்கை எங்களுடைய இலக்கு, அது அப்படியே தொடரும்ன்றார். அது நீங்கள் ஆட்சியில் வச்சுக்கலாம், கல்வியில் வைக்கக்கூடாது. கல்வியில் நீங்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்தால்தான் இன்னும் பாய்ச்சல் வேகத்தில் தமிழக மாணவர்கள் முன்னேறுவார்கள். அது ஒரு தனி பார்ட்டு சார். அவர் சாரி, இது ரிலேட்டடாக இருக்கிறதால சொல்கிறேன். இருமொழி கொள்கை அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமான பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ குறிப்பாக சொல்லணும்னா சிபிஎஸ்சில இருந்து 9, 10 2 வகுப்பு படிக்கிறவங்களும் வந்து மும்மொழி கொள்கை திடீர்னு சொல்றாங்க. இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிரெஞ்சு படிச்சிருப்பாங்க, ஸ்பானிஷ் படிச்சிருப்பாங்க, ஃபாரின் லாங்குவேஜ் படிச்சிருப்பாங்க. திடீர்னு 9, 10 வந்து 2 இந்திய மொழின்னும் பொழுது அந்த பசங்க கிட்ட ஒரு தடுமாற்றம் வரும். இதுலலாம் வந்து என்ன சொல்றாங்க அரசாங்கம்? அண்ணாமலை நீங்க யூனிக்கா பார்க்கணும். இந்த விஷயத்தை அழகா சொல்றாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பி, 3 வருஷம் கழிச்சு பண்ணு, அப்போ தான் அவங்க அதுக்கு கரெக்டாக தான் ஆவாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் எது சரின்றத நமக்கு தெரியாட்டினாலும் நீங்கள் எதிர்கட்சி தலைவர்களை கூட ஆலோசிக்கலாம். திமுக காரங்களும் இல்லை, கொஞ்சம் நல்லா விஷயம் தெரிஞ்சவங்கள. இப்போ அன்புமணிலாம் அந்த விஷயங்களில் நல்லா இது இல்லையா, கல்வியாளர்கள் இவர்களை ஆலோசித்து என்ன பண்ணலாம். எந்த கொள்கையும் இப்படி தான் நான் இருப்பேன்லாம் கிடையாதுங்க. நடைமுறைக்கு எது நல்லா இருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் சிறப்பான இது. மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்ற எல்லாமே வந்து ரியாக்ஷன் மோடுக்கு இன்னும் அவங்க சரியா வரலையா? எப்படிங்க நீங்கள் 20 நாளில் எதிர்பார்க்குறீங்க? அதை தான் நான் திரும்ப எல்லாத்தையுமே கேட்குறேன். 20 நாளில் எப்படி எதிர்பார்க்குறீங்க?
ஓரளவுக்கு தாங்க பண்ண முடியும். இவர்கள் இதே நேற்று பேசுகிற உதயநிதி ஆட்சிக்கு வந்து 120 நாள் தான் ஆகுது, எங்களால் எப்படி இது பண்ண முடியும், இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். எவ்வளோ 120 நாள், 4 மாதம் தான் ஆகுதுன்றாரு. ஆனால் 20 நாள் கூட அவர் டைம் கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து சிஎம், அன்றைய சிஎம் ஸ்டாலின் 2021 நவம்பர் மாதம் பெருவெள்ளம், பெருவெள்ளம்னா சென்னையில் வெள்ளம், மழை பெஞ்சு ரோடெலாம் தண்ணி நிற்கிது, நிருபர்கள் போய் மைக் போடுறாங்க. போன ஆட்சியினுடைய அவலங்கள் இன்றும் நீடிக்கிறது, இவைகளை சரி செய்ய எனக்கு அவகாசம் வேண்டும், இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு சற்று அவகாசம் கொடுங்கள், அடுத்த ஆண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைப்போன்னார். ஸோ இது ஒரு டெம்ப்ளேட்டுன்னு எடுத்துக்கலாமா? டெம்ப்ளேட்டுன்னு எடுத்துக்கிறது வந்து அவங்க நடத்தையில் இருக்குங்க. நீங்கள் வந்து அவங்க அவகாசம் இன்னும் கூட அவங்க அதில் கூட அவங்க இன்னும் தயாராகல. எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு யாரும் இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மின்சார வாரியம் எடுத்திங்கன்னா வேலை செய்கிறாங்க. பல துறைகளில் வேலை நடந்துகிட்டு இருக்குது, நான் பார்க்குறேன். மின்சார வாரியத்தில் ஆய்வு பணிகள்லாம் நடக்குது. 18 ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போனதை பற்றி என்ன சார்? அதுலேயும் இவர்களுடைய அயோக்கியத்தனம் என்னென்னா, ஒருத்தர் அதில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு, அதில் இருக்க தவறுகளை களையணும்னு நினைக்கிறாரு, அதற்கான தேடல் இருக்குது. தேடல் இருக்கும்போது நம்ம எங்கே மாட்டிக்கணும்னு பயந்துட்டு போய் ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறாங்களா, வித்துட்டாங்க. பெங்களூர் போயிடுச்சுன்ற நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு. அந்த ஊழியரை பிடிச்சி அவர் விட்ட ஹார்ட் டிஸ்கை எல்லாத்தையுமே பெங்களூர் கூட்டு போய் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதானே சார்? ஆமாம், அந்த கோபிநாத்ன்றவர். இது எவ்வளோ பெரிய இந்த இந்த அயோக்கியத்தனம் பாருங்கள். தனியார் கையில் கொடுக்குறாங்கல்ல டேட்டாஸ், இந்த மாதிரி விஷயம், இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். திரும்ப திரும்ப இடதுசாரிகள் இதுக்கெலாம் எதிரானவங்க தனியார் கையில் இந்த மாதிரிலாம் ஒப்படைச்சிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நடக்குது பாருங்கள். இல்லை பெருசாக நடத்துகிறவங்க இந்த மாதிரி ஒரு கோபிநாத்தை பலிகடா வாங்கிட்டு நகர்ந்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ விஷயம் வெளியே போயிருக்கு பாருங்கள். இதை இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கை திரும்ப எடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். என்னென்ன நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னு. நீங்கள் இனி அவர்கள் தப்ப முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே அறப்போர் இயக்கம் இவர்கள் சொல்வதை கேட்டு அந்த ஆய்வு இதெல்லாம் பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அது நீங்கள் நடவடிக்கைன்னு நான் சொல்கிறது உயர் அதிகாரிகள் உட்பட நீங்கள் எடுத்தீங்கன்னா உண்மையிலே க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை அதில் நீங்கள் அதிகாரிகள் முகத்தை பார்த்து சமரசம், ஜெயலலிதாவை சிலத்து பயந்தாங்க, இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது சட்டசபையிலே சொன்னாங்க. இவர்களுக்கு எதிராக நம்ம வந்து ரொம்ப இதுவாக வேகமாக நடவடிக்கை, ஏன்னா யார், ஜெயலலிதாவே. அதனால் இவர்கள் அந்த அளவுக்கு போவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் பார்க்குற மைனஸ் என்னென்னா, அதிமுக ஆட்சியில் மோசமாக குற்றம் சாட்டப்பட்ட திமுக தலைவர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர் அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி வந்த பொழுது நல்ல பொசிஷன்லேயே இருந்தார். இந்த ஆட்சியில் அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார். கார்பரேஷனில் மிகப்பெரிய டெண்டர் விவகாரத்தில் ஒரு 8-10 டெண்டரை கேன்சல் பண்ணுறாங்க முறைகேடுன்னு. ஆனால் அந்த கார்பரேஷன் கமிஷனராக இருந்தவரை தூக்கி நல்ல போஸ்ட்டில் போடுறாங்க. அப்போது இவர்கள் என்ன இவர்களை இயக்குகிறார்களா, அல்லது இவர்கள் செயலற்று இருக்கிறார்களா, இல்லை இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்லை இவர்கள்ட்ட போய் பணிஞ்சு குழஞ்சி பேசினா அதுக்கு இரையாகிறாங்களா, ஒன்றுமே எனக்கு புரியல. அப்போது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு 6 மாத காலம் எடுத்தால்தான் இந்த சீர்கேடுகளை சரி பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கோயம்பேட்டிலே பார்த்தீங்கல்ல, 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கொடுக்கக்கூடாது, பார்களில் அனுமதிக்கூடாது. எப்படி 18 வயது பெண்ணும் 17 வயது சிறுமியும் அனுமதிக்கப்படுறாங்க? கூட போன பசங்களும் யார்? 20 வயசு பையன், 19 வயசு பையன், எப்படி அனுமதிச்சாங்க? இது வரைக்கும் அந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனு ஆய்வாளரோ இல்லை அது சம்மந்தப்பட்ட அதிகாரியோ யாராவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? கலால் பிரிவுன்னு ஒன்று இருக்குது, PEW என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அதில் யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அப்போ இந்த விவகாரத்தில் இப்படி நம்ம கேட்குற கேள்வியை இன்றைக்கி பத்திரிகையாரங்க கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இவர்களுக்கே இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு க்ரைம் ரிப்போர்ட்டை கூட செய்தியாக தான் பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அவர்களுக்கே அந்த வேலை இல்லைன்னா இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரி தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா மீண்டும் மீண்டும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆட்சிக்கு பேர் தொடரும். அப்போ இவர்களுக்கு நான் பார்ப்பது இந்த 20 நாளுன்றதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. செயல்படுறவங்கள பாராட்டுங்க, செயல்படாதவர்களை விமர்சனம் பண்ணுங்கள். நான் கூட சொன்னேன், மாற்று பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துங்க. நான் நேற்று ஒரு வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறேன், அதில் கொடுக்குற காஃபிலேருந்து தயிர்லேருந்து எல்லாம் அமுல். ஏன் ஆவின் இல்லை? தமிழ்நாட்டில் ஓடுற வந்தே பாரத்லேயே ஆவின் இல்லைன்னா நீங்கள் எங்கே கொண்டு போய் ஆவின் வைக்க போகிறீங்க? வெளியிலேருந்து வந்து கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் கவனம் செலுத்துங்கன்னு பல தடவை நான் பல இதில் பேசியிருக்கேன். இவர்கள் சமூக வலைதளங்களில் அதெல்லாம் கவனிக்கிறாங்கன்றாங்க. அந்த துறைக்கு விஜயலட்சுமின்னு ஒரு மினிஸ்ட்ரு, அவங்க கண்ணை மூடிட்டு அவங்க முகத்தை யோசிச்சு பாருங்கள், அவர் முகம் ஞாபகம் வருதா அவங்களுக்கு? அப்போ அதுக்கு முக்கியமான துறையாக அவங்க கன்சிடர் பண்ணலன்னு எடுத்துக்கணுன்றீங்களா? கண்டிப்பாக.
ரெண்டாவது, யாரை இவர் தான் இதுக்கு திறமையானவர் நான் யாரையும் சொல்ல முடியாது. அவர்கள் செயல்படுறத வச்சு தான் நம்ம ஒரு ரமேஷால் முடியுதில்ல, ஒரு விக்னேஷ்னால முடியுதில்ல, ஒரு சிடிஆரால் முடியுது, ஒரு ராஜ்மோகனால் முடியுது, ஒரு அருண்ராஜ் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர்களால் முடியுதுன்னா ஏன் இவர்களை தவிர்த்து மத்தவங்க யாரும் பிரஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மறைமுகமா தகவல் வந்ததா சொல்றாங்க. திரும்ப சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். எல்லாருமே டிஃபேமை தாண்டி தான் வருவாங்க. சார் டிஃபேம்ன்றது ஒண்ணு சார். இவங்க இன்னும் இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்துல இருந்து வெளியில வரல. அதுல சில அதிகப்படியா இருக்கோ. அதுல சில அமைச்சர்கள், தொழில்துறை அமைச்சர் வீடியோல இருந்து தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்த வழி அந்த வழிதான். அப்போ அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. பிரபு இருக்கார், அவரும் அந்த ரூட்டு தான் வந்தார், அவரும் அந்த ரீல்ஸ் கலாச்சாரம் இருக்கார். ஆனால் அவர் கொஞ்சம் வேலை செய்கிறார், கனிம வளங்களை பற்றி ஆய்வு பண்ணுறாரு, அதுக்கான கூட்டங்கள். நேற்று கூட சிஎம் தலைமையில் கனிம வளங்களை என்ன அது விஷயமா ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, மின்சாரத்துறை சம்மந்தமாக போட்டிருக்காங்க. அவங்க ஒன்றும் இயங்காமல் இல்லை, இயங்குறாங்க. நம்மளுக்கு என்னென்னா இயல்பாகவே அந்த சைடில் ஒரு நியூட்ரல் மைண்டில் இருந்தால் பார்ப்போம், கரெக்டு. ஒரு ஒப்பந்தம் போகிறோம் எல்என்டியோட 18,000 சில்லற கோடி, 3 மாவட்டங்களில் இளைஞர்கள் வேலைன்னு. ஏன் இது ஒன்றுமே இல்லைன்னு அவர் பேசுகிறார். ஏதாவது திட்டம் சொல்ல முடியுமான்னு. இதெல்லாம் திட்டம் இல்லையா? செயல்படாதவங்கள விமர்சனம் பண்ணுங்கன்றேன். இப்போ அதை இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போனாலே அவங்க செய்யலைன்னா இது இப்படியே இருக்காங்க அப்படின்னா விமர்சனத்தை அடுத்த 6 மாதம் 3 மாதத்துலேருந்து கூட ஆரம்பித்தோன்னா அவங்க அதை சமாளிச்சிக்கிறது அவங்க பொறுப்பு. அப்போது செயல்படுகிறார்கள். இப்போ சிஎம்க்கு என்ன பொறுப்பு இருக்குது, மற்ற துறையில் என்ன பண்ணுறீங்கன்ற கேள்வியெலாம் வரணும். ஆவின் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் ஆவினை நல்லது, நீங்கள் ஆவினை கொஞ்சம் நல்லா அமைச்சிட்டு கொடுத்து ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குங்க. மக்களுக்கு புரியும் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டும் முக்கியமாக. ஆமாம், இப்போ தினம் ஒரு போராட்டம் வந்து நாகையில் மதுரையிலன்னு மாறி மாறி மக்கள் சொல்லிட்டா இருக்கு. இதே விஷயத்தை எம்ஜிஆர் சந்திச்சார். திமுக ஒரு சிறந்த எதிர்கட்சின்னு சொல்கிறது காரணம் இதுதான். நீங்கள் அவங்களுடைய தொழிற்சங்கமோ இல்லை ஏதோ ஒன்று வகையில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நேரடியாகவும் மறைமுகம். இப்போ அவங்க கையில் சமூக வலைதளமும் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க சும்மானா நாங்கள் இல்லைன்னு, அதெல்லாம் கிடையாது. சமூக வலைதளத்தில் தாவே கால மாதிரியே போடுவாங்க. தலைவா உன்னை நம்பி நான் ஓட்டு போட்டோம், என்ன தலைவான்னு இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அப்படியே போடுவாங்க. சார் ஆனால் இது திமுக காலத்துல இருந்த பிரச்சனை தானே. ஆமாம், அப்போவே டிரான்ஸ்போர்ட் மோசமாக தான் இருந்தது. அண்ட் பண்டிகை காலங்களில் எக்ஸ்ட்ராவா டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குற அவலம் இருந்து தொடர்ந்துட்டு தானே இருக்கு. அது எல்லா காலத்துலையும் இருக்குது. செந்தில் பாலாஜி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாப்புல. சிவசங்கர்லாம் வந்து ரொம்ப மோசம். அதுலேயும் இந்த இவி பஸ்ஸுன்னு ஒன்று சென்னையில் விட்டுருக்காங்க பாருங்கள். அது யாருக்கு சொந்தன்றதெல்லாம் போக்குவரத்து அமைச்சர் ஆய்வு பண்ணி அதெல்லாம் சரி பண்ணார்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். நமக்கு வர வேண்டிய வருமானம் நமக்கே வரல. ரெண்டாவது, நம்முடைய போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான பணிமனைகள் அவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள், இந்த சண்முகமும் அந்த வீரபாண்டியனும் வாய முடிந்தாங்க. கே பாலகிருஷ்ணன் வந்து எல்லாருமே. இந்த கனகராஜ்லாம் அப்படியே எட்டி முழங்குவார். இந்த சைட்லாம் மூஞ்சியே திருப்பலை. அவ்வளோ அயோக்கியதானம் நடந்துருக்கு அதில். அப்போ போக்குவரத்து துறையில் சீர்படுத்த வேண்டியது ஏராளம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பேசிட்டிங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் சாட்டையை சுழற்றணும். ஏன் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த துறை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முதலமைச்சர் தான் கேட்கணும். கேட்குற இடத்துல தான் அவர் இருக்கார். அதே மாதிரி இது இன்னும் பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள துறைகள் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உடனடியாக நேரடியாக மக்களோட தொடர்புள்ள துறைகள் இருக்குல்ல, சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, இதெல்லாம். ஏன் நம்ம இவரே இன்னைக்கு ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணுன்றாரு, ஆதி திராவிடர் இதில் நல்ல உணவு வரணும்னு ஆய்வு பண்ணுறாரு வன்னியரசு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கூட்டணி கட்சின்னு வரும்பொழுது சில மாறுதல்கள் நடக்குது இல்லை, அதுவும் ஜனநாயகத்தில் வரவேற்கப்பட வேண்டியது. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்ததை நம்ம வரவேற்கணும். இவர்களால் அதை சகிச்சிக்க முடியல. இன்னும் பாருங்கள், கூட்டணி கட்சிகள் மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கோபம் தனியில் அவங்களுக்கு போச்சே, நம்மளை விட்டு போச்சு, நம்ம கூட இருந்துட்டு ஜெயிச்சுட்டு இன்றைக்கி பாரு அங்கே போயிட்டு மந்திரி சபையில் இருந்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு இன்னை வரைக்கும் ஆளை வச்சு திட்டுறாங்க. அவங்க இருப்பை காட்டுறதுக்கு அந்த அரசியல் இருப்பை காட்டுறது இது கிடையாது. இருப்பை காட்டுவது என்பது விமர்சனம். சார் அப்ப அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இவங்க முன்னாடியே வெளியில போயிருந்திருக்கணும். இப்ப வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து ஐக்கியமாயிட்டாங்கன்ற கோபம் வந்து அவங்களுக்கு இருக்கு. 2021 ஜெயிச்சிங்களா, ஏதாவது பண்ணீங்களா அவங்களுக்கு? அவங்களால தானே ஜெயிச்சீங்க. இல்ல அது விஜய் அவர்கள் கொண்டு வந்த மரபு தானே சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அப்படி பண்ணவே இல்லையே. நீங்க தான் நாகரிக தொட்டிலாச்சே, நீங்க நாகரிகத்துடைய தோன்றலாச்சே.
கற்றுக் கொடுக்கும் இல்ல இனமாச்சு. அதிமுக திமுக ரெண்டு பேருமே அதாங்க ஆட்சியில் சொல்றேன். பங்குன்றதே நான் தான் இல்லையே. பொதுவா தாங்க சொல்றேன். ம். நான் ஒண்ணு இவங்களுக்கு அவங்கலாம் இல்ல இல்ல சொல்றேன். நான் அப்படி சொல்லல சார். இங்க அந்த மரபு யாரும் பண்ணவே மரபை ஏன் இல்ல. உடைக்க வேண்டியதானங்க? பண்ணி இருக்கலாம். பண்ணி ஏன்னா இருக்கணும்ல. கூடவே இருந்தவங்க ஆனா ஒருத்தருக்கு அமைச்சர் நீங்க பதவி அதை மட்டும் கொடுக்கறதுல பண்ணலங்க. தப்பு இல்ல. அவங்கள காலி பண்ணீங்க. அவர்களுடைய மரியாதையை கெடுத்தீங்க. ஒரு திருமாவளவன் என்கிற தலைவர் அவ்வளோ மரியாதையான தலைவர் அவருக்கு இருந்துச்சு 21 வரைக்கும். 21லேருந்து 26 வரைக்கும் அவர் இந்த தோழமை சுட்டல்ன்ற ஒரே இதில் மாட்டிக்கிட்டு அவருடைய மரியாதை எல்லாம் போச்சு. சார் அது இடது மட்டும் தான் காரணம்ன்றீங்களா? அது இப்படிதான். தோழமைன்றதா இல்ல வேற வழி இல்லைங்கிறதால இருந்தாங்கன்னு கூட நான் எடுத்துக்கலாம். இன்னும் நான் உள்ளே போவேன். நாகரிகம் கருதி நான் போக விரும்பலை. ஆனால் தோழமை அப்படின்றதையும் தாண்டி இவர்களுக்குள்ள ஒரு தன்மையும் அவர்களுடைய பெரியண்ணன் மனோபாவமும் இவர்களே அப்படி ஆக்குச்சு. ஆனால் அப்படி ஆகக்கூடாது. ஒரு அண்ணாமலையால் பாஜகக்குள்ளே என்னால் ஒத்துப்போக முடியலன்னு சொல்ல முடியுதுல்ல. அதுதான் இங்கே இருந்திருக்கணும். இது இடதுசாரிகள்ட்ட இருந்துச்சு ஒரு காலத்தில். சங்கரையா இருக்கும் வரை இனி கூட்டணி கிடையாதுன்னு கலைஞர் அறிவிக்கிற அளவுக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாரு. ஏன்னா மக்கள் பிரச்சனை தான் எனக்கு தேவை. இன்றைக்கி சண்முகத்தால் பேச முடியுதுல்ல, ஏன் அங்கே பேச முடியல? இன்றைக்கி ஜோசியக்காரரை போட்டிங்க, அவருக்கே அவர் நேரத்தை பற்றி கணிக்க முடியல. அவருக்கே கணிக்க முடியலன்னா அவரை வச்சுட்டு விஜய் இயங்குவதாக நான் அறிகிறேன் அப்படின்லாம் பேச தருதில்ல. எங்கே ஏன் வாய் மௌனமாக இருந்தீங்க? அங்கே பேசுகிறதுக்கு சப்ஜெக்டே இல்லையா? 13 நாளும் போராடினாங்களாங்க. நைட் அண்ட் டே அந்த பெண்களுங்க வாயை திறந்து பேசுனீங்களா? சார் அவங்க யாருமே எதிர்க்கட்சியாவே செயல்படலைங்கிறது தான் உண்மை. சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். அப்போ என்ன உங்களை தடுத்ததுன்னு கேட்குறேன். சலுகைகளா? எது தடுத்தது? இந்த வேலை இனி எதுவும் தடுக்காம இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம் சார். அதுதாங்க நான் ஜனநாயகன்றேன். அந்த ஜனநாயகம் கொஞ்சமாவது மலர்ந்துருக்குது. அதை கொஞ்சம் பாதுகாக்கிற வேலை செய்வோம். இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அழிக்கிற வேலை இல்லை, ஆக்கப்பூர்வமாக சொல்லுவோன்றேன். இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்ன இருக்குது? விஜயலட்சுமி நல்லா இயங்கணுன்றோம். அமைச்சர் விஜயலட்சுமி நன்றாக இயங்கணும். சிறைத்துறையில் இன்னும் நல்ல மாறுதல் வரணும். சட்டத்துறையில் இன்னும் மாறுதல் கொண்டு வரணும். முடிஞ்சால் நம்ம ஆலோசனையும் சொல்லணும். அவங்கள டீஃபேம் பண்ணக்கூடாது. இந்த டீஃபேம் பண்ணுற வேலையை இவர்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் பண்ண விஜயகாந்த் சொன்ன மாதிரி திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்லாம் மாறும். அதை விஜய் திருச்சியில் சொன்னார். இது நல்லதுக்கும் நடக்கும், கெட்டதுக்கும் நடக்கும். நல்லதுக்கு எப்படி நடக்கும்னா, நீங்கள் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஒரு அப்புறம் நீ இன்னும் கூட தயாராகலன்ற மாதிரி நல்ல விஷயம். தப்பாக அவங்க நடக்கிறாங்கல்ல, அப்போவும் நீங்கள் திட்டுறது அவர்களுக்கு நல்லதாக போய் முடியும். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சில பத்திரிகைகளில் வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டை கண்டுக்காது, ஏன்னா இது எப்பவுமே அப்படி தான் அப்படின்னு. சில பேர்கிட்ட வந்து விமர்சனம் வந்தால் கொஞ்சம் சீரியஸாக பார்ப்பாங்க. இவங்க நம்மளை வந்து விமர்சனம் தான் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணுன்னு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? அதுதான் முக்கியம். அதனால் இவர் வந்து எப்படி நடக்கணுன்றது எதிர்கட்சிகளாக நீங்கள் அவங்களை வழி நடத்தணும். அதை பண்ணாமல் கோட்டு போட்டு வந்தீங்களே, உங்களுக்கு இது தெரியுதா, உங்களுக்கு அது தெரியுதா, வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் எடுத்து வச்சு பேசுறது. ஒருத்தர் வாய் தவறி சொல்கிறாருங்க, சுற்றுலாத்துறைன்ற யாருக்கு வேணாலும் நடக்கலாம். சரி, அவர் சரி பண்ணிக்க போகிறாரு. அது ஒரு பெரிய குற்றமா? உங்களுக்கு மட்டும்தான் அறிவு காதலையும் வாயிலையும் மூக்கிலையும் ஊற்றுதா? மற்றவங்களாம் ஒன்றுமே இல்லாத இந்த பார்வை இருக்குல்ல, இதை மக்கள் வெறுக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் இதை தான் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. எம்ஜிஆருக்கு சொல்லாதாங்க இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. எம்ஜிஆரெல்லாம் அப்படி பண்ணாங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு அறிவியலின்ற அளவுக்கு பேசுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் அவர் தான் உட்காந்து பண்ணிட்டு போனார். அவர்கிட்ட மனிதாபிமானம் இருந்துச்சுங்க, ஜெயிச்சார். நீங்கள் பேச அவருக்கு அது லாபமாக போயிட்டே இருந்துச்சு. தண்ணி பஞ்சம் வந்தப்போ நீங்கள் திட்டினதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பண்ணல. அதில் அவருடைய பிரச்சனை இருந்தது, சரியாக அவர் கையாளல. அப்புறமா பண்ணார்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வழக்கமாக திட்டியிருந்த அந்த டைமில் திட்டினப்போ அது எடுபடல. இதை சொல்ல வரேன். இது விஜய்க்கு நடந்துடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் நீங்கள்ல, அதுக்கு டைம் கொடுங்க. உங்கள் வயிற்றுச்சலெல்லாம் கொட்டிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன லாபம்? நான் சொன்னது தான், இருட்டில் தொலைச்சதை இருட்டில் தேடுங்க, வெளிச்சத்தில் தேடாதீங்க. என்ன பிரச்சனைன்றதை தேடுங்க. பிரச்சனைலாம் அங்கே தான் சொன்னீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையான்னு கேள்வி வரும். புருஷன் முன்னாடி சண்டை மாதிரி தான். அது எங்கேயா முடிவு வந்திருக்கா? நீங்கள் தான் காரணம்னு ஒய்ஃப் சொல்லும், நீ தான் காரணம்னு சொல்லுவார். என்றைக்குமே அதுக்கு முடிவு கிடையாது. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது அந்த மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம்.